அப்ப நம்ம கோவிலுக்கு போக முடியலன்னு வைங்க, வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ திங்கட்கிழமையோ நம்மளால கோவிலுக்கு போக முடியலன்னா நீங்க யாரும் ஐயோ கோவிலுக்கு போக முடியலன்னு கவலைப்பட வேண்டாம். நீங்க நேரம் எங்க போனாங்க? நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க கிட்ட போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டா, அல்லது பக்கத்து வீட்டில் இருக்கிற பெரியவங்க அல்லது கண்ணுக்கு தெரிகின்ற பெரியவர்கள் ஒவ்வொருத்தருமே இறைவனை நினைவூட்டுபவர்கள் தான். அதுல எந்த சந்தேகம் இல்லை. அதனாலதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பித்ரு தேவோ பவ. நம்மை விட்டு பிரிந்தவர்களாகட்டும், நம்ம கூட வயசான நிலையில் வாழ்றவங்களாகட்டும், அவங்களுடைய சாபத்தை, அவர்களுடைய பாவத்தை, அவர்களுடைய தோஷத்தை வாங்கிவிடாதீர்கள். யாருக்கிட்ட வேணாலும் பாவம் சாபம் தோஷம் பெறலாம், ஆனா வயதானவர்கிட்ட பெறவே கூடாது. வயதானவர்கிட்ட பெறுகின்ற சாபம் பாவம் தோஷம் இருக்குல்லா, அது மிகவும் கடுமையானது. வேதத்தில் நம்முடைய அம்மா அப்பாவோ மாமனார் மாமியாரோ தாத்தா பாட்டியோ யாரா இருந்தாலும் சின்னவங்க கிட்ட வேணா நம்ம உதவும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நிறைந்த ஆடி அமாவாசை தினத்தில் நம்முடைய உதவும் உறவுகள் மனிதநேய அறக்கட்டளையின் குடும்பத்தில் உயிர் நீத்த முன்னோர்கள் சார்பாகவும் அவர்களுடைய ஆத்மா நம்ம சாந்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காகவும் இன்று இந்த நிறைந்த ஆடி அமாவாசை தினத்தில் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற பிரபஞ்ச அமைதி ஆசிரமத்தில் ஒரு நினைவு அஞ்சலிக்காக நாம் இன்றைக்கி இப்போ நினைவு அஞ்சலி எல்லாம் நம்ம செலுத்தியிருந்தோம். இது சம்மந்தமாக நமக்கு இன்றைக்கி மதிய உணவு இங்கே பரிமாறப்பட்டது. முதியோர்கள், குழந்தைகள், பெண்கள் எல்லாமே இன்றைக்கி சந்தோஷமாக எல்லாத்துக்கும் நம்ம இன்றைக்கி மதிய உணவு வழங்கியிருந்தோம். இந்த அமாவாசை தினத்தில் அதாவது பார்த்திங்க அப்படின்னா உயிர் நீத்த முன்னோர்கள் இன்றைக்கி அமாவாசை தினத்தில் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகம். அதன் காரணமாக இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் நம்ம பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம ஒட்டுமொத்தமாக ஒரு கூட்டு பிரார்த்தனையாக நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். அனைவருக்கும், அதாவது நமது இந்த போட்டோவில் மட்டுமல்ல, இந்த நம்ம குடும்பத்தில் இருக்கிற அத்தனை உறவுமுறைகள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை குடும்பத்திலும் உயிர் நீத்த முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடையவும், அந்த குடும்பத்தாருக்கு அந்த உயிர் நீத்தவர்கள் இன்றைக்கி ஆசி வழங்குவாங்க. அந்த குடும்பத்துக்கு இன்றைக்கி அந்த குடும்பம் நல்லா சந்தோஷமாகவும் அமைதியாகவும் அந்த குடும்பத்திற்கு எல்லா வல்ல செல்வங்களும் பெற்று ஐதீகமாக அந்த குடும்பம் ஈடூடி பல ஆண்டுகள் வாழணும். அதற்கு முன்னோர்கள் அனைத்து குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதம் வதைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் இந்த ஒரு கூட்டு பிரார்த்தனையை நம்ம செஞ்சுருக்கோம். இந்த கூட்டு பிரார்த்தனையின் மூலமாக நமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் உங்களுடைய உயிர் நீத்த முன்னோர்களுடைய ஆசி இன்றைக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய முதியோர்களை காத்து இந்த நிகழ்வுக்காக எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கரம் வழங்கி அனைத்து விதமான தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கு வரும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களது உதவும் உறவுகள் மனிதநேய அறக்கட்டளையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. Thank you.